Hi everyone, welcome to Takni Hindi YouTube channel. நமக்கு என்னதான் ஹிந்தி வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ் தெரிஞ்சிருந்தாலும் ஹிந்தி ஃப்ளூவெண்ட்டாக பேசணும்னா ஹிந்தி படங்கள் பாருங்க அப்படின்னு சொல்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போதான் நமக்கு அவங்களோட ஸ்லாங் அண்ட் எப்படி பேசணும் ஃப்ளூவெண்ட்டாக அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும். ஸோ இந்த வீடியோவில் அதே மாதிரி ஒன்று தான் நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துக்கிறாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோல நாம கிரிக்கெட்டர் விராட் கோலியோட ஹிந்தி பேசுறது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அவர் ஹிந்தி பேசுற அந்த கிளிப்பிங் நான் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணிடுறேன். அப்புறம் அந்த கிளிப்பிங்கை சென்டென்ஸா மேக் பண்ணி அதுக்கப்புறம் அதோட டிரான்ஸ்லேஷனும் நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் கிளிப்பிங் போலாம். आज का टॉर्चर टेस्ट क्या है? तो एक काम कर, ऊपर से मेरा लैपटॉप लेके आ। आज का टॉर्चर टेस्ट क्या இந்த கிளிப்பிங்ல ஃபர்ஸ்ட் அந்த பையன் கேட்குறான், ஆஜ் கா டார்ச்சர் டெஸ்ட் கியா ஹே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆஜ் அப்படின்னா இன்னைக்குன்னு அர்த்தம். ஆஜ் கா அப்படின்னா இன்னையுடைய அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு உடைய இல்ல இன்னைக்கான அப்படின்னு அர்த்தம். கியா அப்படிங்கிறது என்னன்னு அர்த்தம். ஸோ இன்னைக்கான டெஸ்ட் என்ன அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். இப்போ இதே சென்டென்ஸை நாம எப்படி டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணுவோம்? ஆஜ் கா கானா கியா ஹே? இன்னைக்கான சாப்பாடு என்ன? இன்னைக்கான சாப்பாடு என்ன அப்படின்னு கேட்கணும்னா ஆஜ் கா கானா கியா ஹே அப்படின்னு கேட்கலாம். அடுத்து விராட் சொல்றாரு, தோ ஏக் காம் கர் அப்படின்னு சொல்லிட்டு. தோ அப்படின்னா அப்போ சோன்னு சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷ்ல. சோ அதுதான் வந்து இங்க தோ. ஏக் காம் கர் அப்படின்னா ஒரு வேலை செய்யி அப்படின்னு அர்த்தம். தோ ஏக் காம் கர் அப்படின்னா அப்போ ஒரு வேலை பண்ணு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இந்த சென்டென்ஸை கண்டினியூ பண்றாரு. என்னன்னா ஊப்பர் சே மேரா லேப்டாப் லேகே ஆ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஊப்பர் சே அப்படின்னா மேலே இருந்து, அதாவது மாடியில இருந்துன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுதான் வந்து ஊப்பர் சே அப்படின்னா மேலே இருந்துன்னு அர்த்தம். மேரா லேப்டாப் அப்படின்னா என்னுடைய லேப்டாப். லேகே ஆ அப்படின்னா எடுத்துட்டு வா அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் நம்மளோட ரொம்ப சின்னவங்க கிட்ட நம்ம பேசலாம். மேல இருந்து என் லேப்டாப் எடுத்துட்டு வான்னு சொல்லணும்னா ஊப்பர் சே மேரா லேப்டாப் லேகே ஆ அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்த கிளிப்பிங் பார்ப்போம். सुनूंगा कैसे? मजे ले रहे हो ना? அடுத்த சென்டென்ஸ் இந்த கிளிப்பிங்ல என்ன வருது பாருங்க. சுனுங்கா கைசே அப்படின்னு சொல்லிட்டு. சுன் அப்படின்னா நமக்கு கேட்கறது, ஹியர் அப்படின்னு அர்த்தம். சுனுங்கா கைசே அப்படின்னா எப்படி கேட்பேன், ஹவு வில் ஐ ஹியர் அப்படின்னு அர்த்தம். கேசே அப்படின்னா எப்படி அப்படின்னு அர்த்தம். ஹவு அப்படின்னு அர்த்தம். ஸோ சுனுங்கா அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு. ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன? எப்படி கேட்பேன், ஹவ் வில் ஐ ஹியர் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. மஜா லே ரஹே ஹோனா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த சின்ன பையன் கேக்குறாங்க. மஜா லே ரஹே ஹோனா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான அர்த்தம் பாருங்க. தமிழ்ல நம்ம கேட்போம்ல, என்ன வச்சு விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம். மஜா அப்படிங்கிற வார்த்தைக்கான எக்ஸாக்ட் மீனிங் பார்த்தீங்கன்னா ஃபன்ன்னு சொல்லலாம் இங்கிலீஷ்ல. ஸோ ஃபன் பண்றியா என்னைய வச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி அர்த்தம் வந்துரும். இப்போ நம்ம அடுத்த கிளிப்பிங் போலாம். 40 सेकंड। 40 सेकंड में तू 2 बार रन आउट हो जाएगा। अगर विकेट्स के बीच में तेज नहीं भागेगा ना, तो क्रिकेट से आउट हो जाएगा। टेल मी व्हेन यू। ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? 40 செகண்ட். 40 செகண்ட் அப்படின்னா 40 செகண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ செகண்ட்ஸ்ல வந்து இந்த மாதிரி 40 செகண்ட், 50 செகண்ட். ஸோ நம்பர்ஸை பொறுத்தவரையிலும் நம்ம ரவுண்ட் நம்பர்ஸ் ஆவது அட்லீஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி 40, 50, 60 இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. 40 அப்படிங்கிறது 40. அடுத்து என்ன கன்டின்யூ பண்றாருன்னா, 40 सेकंड में तू 2 बार रन आउट हो जाएगा அப்படின்னு சொல்றாரு. 40 सेकंड में तू 2 बार रन आउट हो जाएगा அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான அர்த்தம் பாருங்க. 40 செகண்ட்ல, அதாவது 40 செகண்ட் மே அப்படிங்கிறது 40 செகண்ட்ல அப்படின்னு அர்த்தம். தூ அப்படிங்கிறது நீன்னு அர்த்தம். இது வந்து தும்முக்கும் கீழ. தும்மாவது கொஞ்சம் மரியாதையா இருக்கும். தூ அப்படின்னு சொல்றது ரொம்ப சின்ன பசங்க கிட்ட பேசுறதுனா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தூ அப்படின்னா நீ. தோ பார் அப்படின்னா 2 முறை அப்படின்னு அர்த்தம். தோனா உங்களுக்கு தெரியும். ஏக், தோ. ஸோ தோன்றது 2. பார் அப்படின்னா முறைன்னு அர்த்தம். 2 வாட்டின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து பார். ரன் அவுட் ஹோ ஜாயேகா அப்படின்னா ரன் அவுட் ஆகிருவ அப்படின்னு அர்த்தம். இந்த ஹோ அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் வந்து ஆகுறது. ஸோ ஆகிருவ அப்படின்னு சொல்லணும்னா ஹோ ஜாயேகா அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. அகர் விக்கெட்ஸ் கே बीच में तेज ना भागेगा तो क्रिकेट से आउट हो जाएगा. இன்னொரு வாட்டி பொறுமையா சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. अगर विकेट्स के बीच में तेज ना भागेगा तो क्रिकेट से
आउट हो जाएगा. ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தம் பார்க்கலாம். அகர் அப்படின்னா ஒருவேளை. அதாவது இங்கிலீஷ்ல இஃப்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒருவேளை அப்படின்னு சொல்றதுக்கு அகர்ன்னு நீங்க யூஸ் பண்ணலாம். விக்கெட்ஸ் கே பீச் மே அப்படின்னா விக்கெட்ஸ்க்கு நடுவுல இல்ல இடையில அப்படின்னு அர்த்தம். கே பீச் மே அப்படின்னா இன் பிட்வீன் அப்படின்னு அர்த்தம். அதாவது நடுவுல இடையிலன்னு அர்த்தம். தேஜ் நா பாகேகா தோ. இதுக்கான அர்த்தம் பாருங்க. தேஜ் அப்டின்னா வேகம்னு அர்த்தம். ஸோ தேஜ் நா பாகேகா தோ அப்டின்னா, ஒருவேள நீ வேகமா ஓடலன்னா, ஸோ தேஜ்ன்றது வேகம், நா பாகேகா அப்டின்னா ஓடல அப்டின்னு அர்த்தம். தோ அப்டிங்கிறது ஓடலை என்றால் அப்டின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த என்றால் தான் அங்க தோ அப்டிங்கிற வார்த்தை. அப்புறம் என்ன சொல்றாங்க? கிரிக்கெட் சே அவுட் ஹோ ஜாயேகா. கிரிக்கெட் சே அப்படிங்கிறது கிரிக்கெட்டில் இருந்துன்னு அர்த்தம். ஸோ சே அப்படின்றது இருந்து ஃப்ரம்னு அர்த்தம். ஸோ அவுட் ஹோ ஜாயேகான்னா அவுட் ஆகிருவ அப்படின்னு அர்த்தம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஹோ ஜாயேகா அப்படின்னா ஆகிருவ அப்படின்னு அர்த்தம். இப்போ வாங்க நம்ம அடுத்த கிளிப்பிங் பார்ப்போம். जब पिच पे बॉलर बीच में आएगा तब क्या करेगा? चल दोबारा. இந்த சென்டென்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஜப் பிட்ச் மே பவுலர் பீச் மே ஆயேகா. ஸோ ஜப் அப்படிங்கிறது எப்போ, பிட்ச் மே அப்படின்னா பிட்ச்ல, பவுலர் பவுலர்னே சொல்லிக்கிறாங்க. பீச் மே அப்படின்னா நடுவுலன்னு அர்த்தம். ஸோ கே பீச் மே அப்படின்னா இன் பிட்வீன் அர்த்தம். வெறுமன பீச் மேவும் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா நடுவுல அப்படின்னு அர்த்தம். ஆயேகா அப்படின்னா வந்துட்டாங்கன்னா. அந்த சென்டென்ஸோட கன்டினியூவேஷன் தான். 2ம் ஒரே சென்டென்ஸ் தான். இப்போ செகண்ட் பார்ட் பாருங்க. தப் க்யா கரேகா? தப் க்யா கரேகா? தப்னா அப்போ. க்யானா என்ன? கரேகானா செய்வ. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, பிட்ச்ல பவுலர் நடுவுல வந்துட்டா, நீ என்ன செய்வ? அப்போ என்ன செய்வ? அப்படின்னு கேட்குறாரு. இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஜப் அண்ட் தப். ஜப் அப்படின்னா எப்போ, தப் அப்படின்னா அப்போ. இது 2ம் மோஸ்ட்லி எல்லா சென்டென்ஸ்லயும் சேர்ந்த மாதிரி தான் வரும். நம்ம தமிழ்ல கூட இந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் எப்போ வெளிய போனேனோ, அப்போ மழை பெஞ்சது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே சேம் கான்செப்ட் தான் ஜப் அண்ட் தப். அடுத்த சென்டென்ஸ் என்ன சொல்றாங்க? சல் துபாரா. சல் அப்படின்னா போ. துபாரா அப்படின்னா அகைன் இன்னொரு வாட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ செகண்ட் டைம் சொல்லலாம். இல்ல இன்னொரு வாட்டின்னு சொல்லலாம். இதுதான் வந்து துபாரா. ஸோ சல் துபாரா அப்படின்னு சொல்றோம்னா மறுபடி போ அப்படின்னு அர்த்தம். ஃபைனலா நம்ம லாஸ்ட் கிளிப்பிங் பார்ப்போம் வாங்க. Everyday practice makes me a champion. और उसके लिए क्या चाहिए? Stamina. Everyday practice. இந்த இடத்துல விராட் கோலி சொல்ற அந்த ஹிந்தி சென்டென்ஸ் என்னன்னா, "और उसके लिए क्या चाहिए?" அப்படின்னு. "और उसके लिए क्या चाहिए?" और அப்படின்னா அண்ட். उसके लिए அப்படின்னா அதற்காகன்னு அர்த்தம். அதுக்காக क्या चाहिए அப்படின்னா என்ன வேணும் அப்படின்னு அர்த்தம். நம்ம நெறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். क्या चाहिए அப்படின்னா என்ன வேணும். उसके लिए क्या चाहिएன்னா அதற்காக என்ன வேணும்னு அர்த்தம். இன்னொரு விஷயம் கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக அப்படின்னு சொல்லணும்னா உஸ்கே லியே. இதற்காக, இதுக்காக அப்படின்னு சொல்லணும்னா இஸ்கே லியேன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் மூலமா நீங்க ஹிந்தி கத்துக்கிறது மூலமா உங்களுக்கு புது புது வேர்ட்ஸும் தெரியும். அண்ட் எந்த மாதிரி டோன்ல பேசணும், எப்படி ஸ்லாங்ல பேசணும் அப்படின்றதும் உங்களுக்கு புரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.